கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தமது ஜனத்திற்கு, அதாவது கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். முதலாவது, அவர் பலன் கொடுப்பார். இரண்டாவது, தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார், அதாவது இருதயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கடைசியாக கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய கற்பனைக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.